Hi, நான் திவ்யா. இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ட்ரீம் ஃபிளைட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னோட ஹோம் பேஜ் அண்ட் இதுல வந்து நான் 3 பேஜஸ் இது பண்ணியிருக்கோம். அபவுட் அஸ் பேஜ், லாகின் பேஜ் அண்ட் கான்டாக்ட் அஸ் பேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து என்னோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்க காம்பனன்ட் வந்து நாவ்பார். நாவ்பார் காம்பனன்ட்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து நாவ்பாரோட கோடு ஜஸ்ட் இந்த யூஸ் பண்ணி நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெஸ்பான்சிவா இருக்கிறதுக்காக நாங்க ரியாக்ட் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபார் டிசைனிங் பர்பஸ் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போத் நாவ்பார் அண்ட் கீழே உள்ள எல்லா இதுவுமே ரெஸ்பான்சிவா இருக்கும். லைக் கீழே உள்ள கிரிட்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிவா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அவர் பேனர் இமேஜ். ஸோ பேனர் இமேஜ்லேயே வந்து நாங்கள் இதை புக்கிங் சைட் அப்படின்றதுனால ஸோ ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ரியாக்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம வெறும் இன்புட்ஸ் மட்டும்தான், இன்புட்ஸ் எதுவுமே நம்ம இது பண்ணல, ஜஸ்ட் ஒரு டம்மியா வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் எண்ட்ல வரும்போது இது வந்து நம்ம வந்து டேட்டா பேஸ்லேருந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால ஜஸ்ட் வெறும் ஒரு எம்டி ஃபீல்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து எங்களோட நெக்ஸ்ட் கிரிட் ரியாக்ட் ஸ்டாப்போட கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த இமேஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து ரியாக்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ரியாக்ட் ஸ்டாப்ல உள்ள கார்ட்ஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணி இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து கிரிட் சிஸ்டம் அலைன்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம ஐகான்ஸ் யூஸ் பண்ணி இந்த கார்ட்ஸ்ல பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்வைப்பர் லைப்ரரி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஸ்வைப்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எங்களோட லைக் புக்கிங் ஆப்ல வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்க்கு வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்வைப்பர் யூஸ் பண்ணி அவங்களோட ரவுண்ட் ட்ரிப்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து எங்களோட ஃபூட்டர் பேஜ். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து ரீயூசபிள், சீக்கிரமா எல்லா காம்பனன்ட்ஸுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து சிம்பிளா இருக்கும். நம்ம இப்போ வந்து ஹூக்ஸ் மெத்தட் ரியாக்ட் ஹூக்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுனால நம்ம வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து ரியாக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டேட் அந்த இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நம்ம இந்த கோட் வந்து ரீடபிளா இருக்கும் அண்ட் லைக் ஈஸியா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என் சைடில் அவ்வளோதான், என்னோட பேஜ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க பேஜ். ஹாய், ஐ ஆம் ஐஸ்வர்யா தேவி. நான் வந்து React.js-ல இந்த ஹோம் பேஜில் இந்த 2 இமேஜஸ்க்கும் காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜில் ரியாக்ட் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த 2 இமேஜஸும் கண்டென்ட்டும் செட் பண்ணிவிட்டு புக் நவுன்னு 2 பட்டன் கிரியேட் பண்ணி அதுக்கு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி இதை லிங்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபார்ம்ஸும் கார்டு யூஸ் பண்ணி இந்த சிட்டிஸ் இது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் வந்து ஃபில்டர் பண்ணலை, இப்போதைக்கு பேசிக்காக பண்ணியிருக்கேன். பேக்கெண்ட் நான் கண்டினியூ பண்ணுறதுனால இதை பேக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபில்டர் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இது கார்டு யூஸ் பண்ணி மற்ற எல்லாமே பண்ணியிருக்கோம். இது புக் நவ், இது வந்து இன்னொரு சிட்டிக்கு புக் நவ். இந்த புக் நவும் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இமேஜ் வந்து ட்ரிப் ரியாக்ட்ல கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் நாங்கள் எல்லாமே நாவ்பாரு, இந்த ஃபூட்டர் எல்லாமே வந்து நாங்கள் பேஜஸ் எல்லாமே நாங்கள் வந்து app.js-ல ரியாக்ட் ரவுட்டர் தான் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிருக்கோம். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். நாங்கள் வந்து ஒரு டீம் ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். That's all. Thank you. Hi everyone, this is Ilavarasu. I have done full stack development course in Ajax. Now I'm gonna show my full stack development front end project which is Dream Flights. I would like to thank my project guide and project mentor Mr. Ram sir, and also I have to thank my project team members especially Divya and Aishwarya for the start and completion of project till as of now. Now I'm gonna start my project about this page. Here the starting part of my project is called Navbar, where we use the Navbar components
using the React straps. Okay, then we have used the breadcrumbs. Switching whenever we switching over the other website, it will shows the website name in that. Here I have used with 100% maximum of images while importing the image components. Then I have used the React cards, React Strap cards, where the React images and the card title and the content card text. Then go down. This is also an image only. Wait. Here I have used the React Strap column, row, and container properties in this business segments, where I have splitted 3 using column 333, and I have used here as container, then cards, and then heading tags, passenger lines, logistics. That's it. Complete. It's completely div components using grid systems. These 2 images only, and finally it's an footer page. Now go to contact us. This is my second page where I have need help and other things, all heading tags, and then I have used the accordions. While clicking it will showcase, while other clicking it will show off. Then I have used search bar where you can give the input fields and search buttons also. And this is frequently asked questions where I use the React icons in this. Go down. Here the same thing, the grid systems has been used with the button effects. At last, footer pages. That's it. Thank you.